குறிப்பாக ஆன்டி தலித் திமுக அப்படின்னு ஒரு நேரேஷன் எடுப்பாங்க. ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்காக சிறப்பு திட்டம். இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு டிகிரி மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே உங்களை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சிரும். முழுசாக ஒத்த ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எத்தனை லட்சமானாலும் அரசே அந்த செலவுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் லண்டன் போய் படிக்கலாம், அமெரிக்கா போய் படிக்கலாம், நீங்கள் கனடா போய் படிக்கலாம், சுவிட்சர்லாந்து போய் படிக்கலாம். வெளிநாடுகளுக்கு நீங்கள் நினைத்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்கலாம். ஒத்த பைசா நீங்கள் எடுத்துகிட்டு போன்ற அவசியம் இல்லை. நீங்கள் தங்குறதுலேருந்து, சாப்பாடுலேருந்து, பேனாலேருந்து, பென்சிலேருந்து, ரப்பர்லேருந்து, நீங்கள் தங்கும் செலவுலேருந்து அனைத்தையும் இந்த தமிழக அரசே ஏற்று செய்கிறது. இது அதிமுக பிரிவில் இருந்துச்சு. ஆனால் 10 வருட அதிமுக ஆட்சியில் வெறும் 9 பேர் மட்டும்தான் ஃபாரினுக்கு அனுப்பப்பட்டார்கள். அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? வெறும் 4 கோடி. அந்த 4 கோடி என்ன பண்ணுவாங்கனாக்கா வேற ஒரு திட்டத்துக்கு மடைமாற்றி விட்டுருவாங்க. இப்போ ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உடனடியாக அவர் போட்ட கையெழுத்து தெரியுமா? இந்த 4 கோடியை தூக்கிட்டு இது 30 கோடி ஆக்குங்கன்னு சொன்னாங்க. இந்த கடந்த 4 வருடத்தில் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழே எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மட்டுமே 174 மாணவர்கள் ஃபாரின் போய் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் மட்டுமே சூஸ் பண்ணி அனுப்புனது 174 ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த திட்டம் இருக்குது. இப்போ கடைசியாக வாசித்த நிதி அறிக்கையில் என்ன தெரியுமா மாற்றிருக்காங்க? இது அப்போ 30 கோடினா 175 பேர் போக முடியுதா? இதை டபுள் ஆக்கிட்டாங்க. 30 60 கூட இல்லை, 65 கோடி ஆக்கிட்டாங்க. இப்போ வர வருஷத்துலேருந்து 65 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 175ங்கிறது 350 400 மாறும். அப்போ வருடத்துக்கு அல்லது 3-4 வருடத்துக்கு 400 பேர் எஸ்சி எஸ்டிலேருந்து மாணவர்கள் இங்கேருந்து அங்கே போய் படிப்பாங்க. அப்போ தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுக இந்த திட்டத்தில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம்? இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறதே பல பேர் தெரியாது. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு டிகிரி மட்டும், இளங்கலை டிகிரி மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் எழிலகம்னு ஒரு பில்டிங் இருக்கும். பார்த்தீங்கன்னால தெரியும், பெருசாக எழுதியிருக்கும். அந்த எழிலகம்குள்ளே போனீங்கன்னாக்கா ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அது உள்ளே போங்க. ஐயா, நான் இந்த மாதிரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், நான் இந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொட்டத்தில் சேரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், முழுக்க அவங்களே வழி நடத்தி, அவங்களே உங்களுக்கு கோச்சிங் கொடுத்து, அவங்களே எல்லா செலவையும் பார்த்துப்பாங்க. நீங்கள் அங்கே போய் சேர வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுகனாக்கா இந்த திட்டத்தை அப்படியே விட்டுருக்கலாமே. அதிமுக இருந்தது மாதிரி சைலண்டாக இருக்கட்டும்பா, ஒரு 4 கோடி மட்டும் இருக்கட்டும், ஏதோ ஒரு 7-8 பேருக்கு போட்டுவிடு, எனக்கா யாராவது கேட்பாங்க ஏதாவது, அதுக்கு மட்டும் கணக்கு காமின்னு சொல்லிட்டு அப்படி போயிருந்துருக்கலாமே.